நினைப்ப அழிக்கணும் தானே இவ திட்டம் போட்டு அந்த சட்டையும் நாசமாக்குனா. சோ ரேணுகா சம்பந்தப்பட்ட திங்ஸ்னு சொல்றீங்க? எஸ், ஆமா. மல்லி, நீ என்ன பதில் சொல்ல போற? அவங்க தான் முன் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்கல்ல. ரஞ்சி, அவளும் இப்போ இதே பதில சொன்னானா பிரச்சனை பண்றோம். ரெடியா இரு. ஐயோ மல்லி, உன்னோட ஆன்சர்? கண்டிப்பா அது ரேணுகா அக்கா சம்பந்தப்பட்ட பொருளா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா பொக்கிஷமா வச்சிருக்கிற பொருள் எது? வெண்பா பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அவளோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் அணு அணுவா ரசிக்கிறாரு. ரேணுகா அக்காவை விட, ஏன் அவரோட அம்மா அப்பாவை விட அவர் இந்த உலகத்துல அதிகமா நேசிக்கிறது வெண்பாவை தான்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். சொல்ல போனா அவர் உயிரோட இருக்கிறதே வெண்பாக்காக தான். ஏன் உண்மைய சொல்லணும்னா, நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு, என்ன அவர் சகிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வெண்பா மட்டும்தான். அதனால அவர் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு பொருள்னா கண்டிப்பா அது வெண்பா சம்பந்தப்பட்ட பொருளாதான் இருக்கணும். என்னோட யூகம் சரியா இருந்தா வெண்பா பிறந்த டைம்ல இருந்து ஏதாவது விஷயமா இருக்கலாம். என் கையில ஆன்சர் இருக்கு. இருந்தாலும் மாப்பிளையே சொல்லட்டுமே. மாப்பிள, இங்க வாடா. டாடா, ஐ லவ் யூ டாடா. அக்கா சொன்ன மாதிரி ரேணுகோட நினைப்பெல்லாம் எனக்கு இல்லாம இல்ல. ஆனா மல்லி சொன்ன மாதிரி நான் மூச்சை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என் வெண்பா தான். என்னோட தங்கம் தான் என்ன உயிரோட வச்சிருக்க. என் வெண்பா பிறந்தப்போ இந்த கைக்கு அடக்கமா கொடுத்தாங்களே, இப்போ என் கண்ணுக்குள்ள அந்த காட்சி அப்படியே நிக்குது. அவளோட தொப்புள் கொடிய கட் பண்ணி கொடுத்தாங்களே, அதத்தான் இன்னைக்கும் நான் பொக்கிஷமா வச்சிருக்கேன். மல்லி, வேற 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 லெவல் மல்லி. மா, யூ ஆர் கிரேட் மா. நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். மல்லி, நீ இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருப்பன்னு நான் நினைக்கல. பரவாயில்ல, என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க.
தேங்க்ஸ். போட்டியெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஜெயிச்சவங்களுக்கு என்கிட்ட பரிசு எதுவுமே இல்ல. ஜெயிக்கிறதே பெரிய பரிசு தானே. நீங்க கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். ஐயோ ஐயோ சும்மா சொன்னேன். தோத்து போனவங்களை வச்சே நான் கொடுத்துக்கிறேன் மாப்பிள்ள. சரி, நான் மாடிக்கு போறேன், எனக்கு வேலை இருக்கு. நல்லது மாப்பிள்ள, தேங்க்யூ. சிறப்பா முடிச்சு கொடுத்தீங்க இல்ல. இங்க வா. வெண்பா ஹாப்பியா? தோத்ததை விடுங்க ராஜிமா. இந்த பூவை கொட்டி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். ஹே, கொஞ்சம் சும்மா இருடி. அவளே மறந்துட்டா, நீ வேற எடுத்து கொடுப்ப போல. ராஜிமா, மறக்கலாம் இல்லைங்க, மறக்கல, ஞாபகம் இருக்கு. 2 பேரும் டீமா தானே ஆடினீங்க, அதனால 2 பேரும் சேர்ந்தே கட்டுங்க, நோ ப்ராப்ளம். ஆனா அவ்வளோ பூவையும் கட்டியிருக்கணும். நியாயமா எங்க மல்லி நீங்க ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்து விருந்து வச்சு சமைச்சு கொடுத்துருக்கணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு வீட்ல மாமியார் இல்லனா மாப்பிள்ளைக்கு மூத்த அக்காகாரி தான் மாமியார் பூ வைக்கணும். அப்படியெல்லாம் ஒரு வழக்கம் இருக்கு, அது தெரியுமா? அந்த பூவை இன்னைக்கு தோத்து போன நீங்க மல்லிக்கு வைக்க போறீங்க. மேடம், தம்பி வாழ்க்கைய கூடவே இருந்து தயவு செஞ்சு நாசம் பண்ணிடாதீங்க. உங்களை விட பெரியவங்கிற முறையில நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா மண்டையில யோசிச்சு மல்லிய பிரிச்சு அவருக்கு இந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் ஒருத்தர் வாழ்க்கையை தட்டி பறிச்சு இன்னொருத்தர் நல்லா வாழ்ந்துடவே முடியாது. இத பாருங்க, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி அவளை வேற யாருக்காவது கட்டி வைங்க. உங்க தம்பிய சந்தோஷமா கொஞ்சம் வாழ விடுங்களேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்டே வா. பெரியவங்கன்னு கூட பார்க்கவே மாட்டேன். இந்த கை இப்படி எல்லாம் ஆட்டுறதெல்லாம் சரிதான். ஒரு பூ கூட கீழே சிந்திருக்க கூடாது. அம்புட்டியும் கட்டி இருக்கணும். பூவை யார் எடுத்துட்டு போறது? ரஞ்சி, அதை எடுத்துட்டு வா. ஓ, உங்க லெஃப்ட் ஹேண்டா? அப்ப சரி, அப்ப சரி. டப்ல எடுத்துட்டு போ உள்ள. சூப்பர் பிக் பாட்டி, செம்மையா சமம் பண்ணிட்டீங்க. சம்பவம் பண்ணிட்டோம்ல. மல்லிப்புள்ள, இந்த போட்டி ராஜேஸ்வரிக்காக வச்சது இல்ல, உனக்காக வச்சது புள்ள. மாப்பிள்ள எந்த அளவுக்கு உன் மனசுல இருக்காரு, அவரை எந்த அளவுக்கு நீ புரிஞ்சு வச்சிருக்கேன்னு இந்த ராஜேஸ்வரிக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக நான் இதை செய்யவே இல்லை. அத மாப்பிள்ள தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஏற்பாடே பண்ணேன். இந்த ராஜேஸ்வரி மூலமாவே இவ்ளோ பெரிய நல்ல காரியம் நடந்துச்சு பாத்தியா? வா, நான் இப்பவும் சொல்றேன் மல்லி, மாப்பிள்ள உன் மேல கோவமா தான் இருக்காரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது தற்காலிகமானதுதான். கண்டிப்பா அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எனக்கு தெரிஞ்சு இப்பவே முக்காவாசி கோவம் காணாம போயிருக்கும். அது அவர் பார்வையிலே புரியலையா உனக்கு? கூடிய சீக்கிரம் மல்லி தான் என் பொண்டாட்டின்னு தோ இந்த கனடாக்காரிகிட்ட துணிச்சலா சொல்வாரு பாரு. அந்த அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு பெரியம்மா. நீ நல்லா இருப்ப பிள்ளை, நீ நல்லா இருப்ப. வா மல்லிமா. பட்டு செல்லம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.